Hi everyone, 11th standard commerce important question 2 mark 3 mark 5 mark தான் பார்க்க போறோம். காமர்ஸ்னாலே ஒரு பயம் தான். 20 லெசன் இருக்கு, 20 சாப்டர் இருக்கு. எப்படி படிக்கணும்னு தெரியாம இருப்பீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க டாப் மோஸ்ட் 15 क्वेश्चंस 5 மார்க் கொடுத்திருக்கேன். அத மட்டும் படிச்சா போதும். டாப்பர்ஸ்க்கும் கொடுத்திருக்கேன். ரொம்ப வீக்கா இருக்கவங்களுக்கும் கொடுத்திருக்கேன். சோ இத மட்டும் படிச்சா 7 5 மார்க் எழுதலாமா கேட்டா கண்டிப்பா எழுதலாம். 2 மார்க் 3 மார்க்கும் ரொம்ப முடியாதவங்களுக்காகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாப்பர்ஸ்க்கும் தனியா கொடுத்திருக்கேன். சோ 90க்கு 90 எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். புக் பேக் क्वेश्चन ஆன்சர் அதாவது புக் பேக் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் வரும். அண்ட் மோஸ்ட்லி 1 மார்க் வந்து புக் பேக் வந்து 20 வந்துரும். புக் பேக் 1 மார்க் படிச்சிரு. சரி, இன்னைக்கு क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐ திங்க் பிசினஸ் மேக்ஸ்னு நினைக்கிறேன். இல்ல 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எப்படி நம்ம சொன்ன क्वेश्चंस எல்லாம் வந்துச்சா என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். ஆர்ட்ஸ் குரூப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்ஸ் சாப்டர் 1 ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் இது வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரில் 3ல் ஏதோ 1 2 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிறத படிச்சிரு. இந்த பாக்ஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் விடவே கூடாது. ரொம்ப முடியாத பையனுங்களுக்காக நான் போட்டது. பாக்ஸ் பண்ணாத கொஸ்டினும் பாக்ஸ் பண்ண கொஸ்டினும் எல்லாம் சேர்த்து படிச்சிரு டாப்பராக இருந்தீங்கன்னா. ஓகே, அப்போது கோஸ்டல் ட்ரேடிங் தமிழ்நாடு, டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் இதெல்லாமே ஈஸி தான். சாப்டர் 2 வந்து கேட்டஸ் ஆஃப் பிஸ்னஸ் படிச்சிருங்க. ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் எழுதினா போதும். ஹெட்டிங்னா ஒரு 5 ஹெட்டிங்கு அந்த சைடு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு நீ வந்து அது இப்போ உதாரணத்துக்கு வந்து மெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சைடு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு சினாபிசிஸ் மாதிரி எழுதிக்கணும். அது சினாபிசிஸ்ன்னு போட்டுற அந்த சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு அந்த ஹெட்டிங் மெயின் அந்த சைடு ஹெட்டிங் எல்லாமே வகைப்படுத்திட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. அப்போ 1.5 பக்கம் ஒரு பக்கம் வரும், போதுமானது. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி 5 பாயிண்ட் இருக்க கொஸ்டின் 5 பாயிண்ட் எழுதுங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 5 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் காமர்ஸ் எழுதணும். அந்த ஹெட்டிங்கே மார்க் விழுந்துடும். அடுத்த சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல். சாப்டர் 3ல் வந்து கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். சாப்டர் 4 வந்து கேரக்டர் ஆஃப் சோல் ட்ரேடிங், அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ட்ரேடிங் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துடும். அப்புறம் சாப்டர் 5ல் டைப்ஸ் ஆஃப் டிசல்யூஷன் கண்டிப்பாக வரும். கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு படிச்சுக்கோங்க. கான்டென்ட்ஸ் சாப்டர் 6 மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் மெமரண்டம் வந்துடும். இருந்தாலும் 2 அசோசியேஷனும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 7ல் பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இது வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வேண்டாம். வரும் பட் வீக்காக இருக்கிறவங்க வேண்டாம். அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். சாப்டர் 8ல் எம்என்சியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஈஸி. நம்ம சோஷியலே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து எல்லாருமே படிச்சிருங்க. சாப்டர் 9 அட்வான்டேஜ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இது ரெண்டுமே படிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 11 வேரியஸ் டைப் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் இதுவும் வரும். சாப்டர் 12 வேரியஸ் செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இதுவும் ப்ரைமரி ஃபங்க்ஷனோட செகண்டரி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொன்னேன். சாப்டர் 13 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ், அட்வான்டேஜ் ஆஃப் வேர் ஹவுஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இதே மாதிரி ரயில்வே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாவது ஒழுக்கமாக படிங்க. அடுத்து சாப்டர் 16 அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்துடும். அடுத்தது சாப்டர் 17 நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஈஸி தான். சாப்டர் 18 கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் கண்டிப்பாக வரும். சாப்டர் 20ல் ஏடிஆர் ஜிடிஆர் வராமல் கொஸ்டின் பேப்பரே வந்ததில்லை. டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எஃப்சிசிபி 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து நல்லா படிக்கிற மட்டும் பார்த்துக்கோ. அப்போ டப்பா போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து தவிர்க்கவே முடியாது. ரொம்ப ஸ்லோனஸ்க்கு அது கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற எல்லாமே அதாவது டப்பா போட்டது டப்பா போடாதது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படி. சாப்டர் வரையாக போனீங்கன்னா எப்போ முடிப்பேன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. இருந்தாலும் காமர்ஸ் நிறையா இருக்கும்ல, அதனால் 5 மார்க் முடிச்சுட்டு முடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதிலே ஆன்சர்ஸ் இருக்கும். சாப்டர் 1ல் இப்போ நான் பாக்ஸ் பண்ணியிருக்க சாப்டர்லாம் நீ வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா பாக்ஸ் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சாப்டர்ஸ். உனக்கு ஈஸியாக படிக்க முடியும். டீட்டெயிலே ஆன்சர் இருக்கும். நம்ம டீட்டெயில் படித்தாலே அதிலே ஆன்சர் இருக்கும். மோஸ்ட்லி இருக்கும் எல்லா சாப்டர்லையும். பட் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ அப்போ யார் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த பாக்ஸ் பண்ண சாப்டர்ஸ் மட்டும் 2 மார்க் 3 மார்க் மொத்தமாக படிச்சிருங்க. நான் இங்கே கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பாக்ஸ் பண்ணாததும் பாக்ஸ் பண்ணதும் எல்லாமே சேர்த்து படிச்சுங்க. டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான். சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 கொடுத்துருக்கேன்னா எல்லாத்துலேயும் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது சாப்டர் 5 சாப்டர் 6 7 ஓகே 6 7 மார்க் பண்ணல. சாப்டர் 8 சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட். சாப்டர் 12 13 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டீட்டெயில் எல்லாமே வந்துடும். மீதி இருக்க சாப்டர்ஸும் அந்த விட்டு போன சாப்டர்ஸ் டாப்பர்ஸ் பாருங்கள். அந்த பாக்ஸ் பண்ணதும் அந்த விட்டு போன சாப்டர்ஸ் டாப்பர்ஸ் பாருங்கள். சாப்டர் 15 16 இது மட்டும் பாருங்கள் 3 மார்க் மட்டும். 17 18 19 முக்கியம். 20 ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்போ பாக்ஸ் பண்ண சாப்டர்ஸ் மட்டும் 2 மார்க் 3 மார்க் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். எவ்வளோ 2 மார்க் எழுத முடியுமா? 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். கம்பல்சரி பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் போர்டில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் படிச்சிங்கன்னா கம்பல்சரி எழுதலாம். 5 மார்க் எழுதிடலாம். பாக்ஸ் பண்ணது மட்டும் படித்தாலும் எழுதிடலாம். அதுக்காக டாப்பர்ஸ் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். டாப்பர்ஸ் எல்லாமே படிங்க. அதே மாதிரி பாக்ஸ் பண்ணது மட்டும் போதுமா, பண்ணாதெல்லாம் வேண்டாமா 2 மார்க் 3 மார்க்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பர்ஸ் இருந்தீங்க எல்லாமே படிங்க. நான் கொடுத்ததை ரொம்ப வீக்காக இருக்கவங்க மட்டும் பாக்ஸ் போட்ட சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் பண்ணிங்க. இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் குரூப் பசங்க இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இன்னிலேருந்து படிக்கிற ஆரம்பிச்சிங்கன்னா தான் முடிக்க முடியும். ஏன்னா நிறைய இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எழுதுனா எப்படி மார்க் போடுவாங்கன்னு. சும்மா அப்படியே கிறுக்கி விட்டினா மார்க்கெல்லாம் போட மாட்டாங்க. சைட் ஹெட்டிங் போர்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து வேர் ஹவுஸ்னால் வேர் ஹவுஸோட என்னென்ன சைட் ஹெட்டிங் இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு இது வகைப்படுத்து. பாக்ஸ் போடு. பாக்ஸ் போட்டுட்டு சைட் ஹெட்டிங் போட்டு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஒரு இதுலேயும் எழுதிட்டு வா. போதும். நீ வந்து கொட்டையாக இருக்கும். அதில் ஒரு 2 பாயிண்ட் படித்தா போதும் எல்லா கண்டென்ட்லேயும். 5 பாயிண்ட் இருக்க கொஸ்டின்னா 5 பாயிண்ட் எழுது. அவனே 5ன்னு கொடுத்துருப்பான். அதாவது டிஃப்ரென்ஸ்னால் 5 பாயிண்ட் எழுது. ஸோ 2 மார்க் 3 மார்க் படிக்கிறது ஈஸி தான். நான் சொல்கிறது 5 மார்க் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.